இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அருமையான வார்த்தை ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த தியான நேரத்தில் உங்களை அன்போடு கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் என்கிற நிச்சயத்தோடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தாலும் சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதிலே தேவன் உறுதியாக இருக்கிறார். சத்ருவை நினைத்து பயப்படக்கூடாது. பிரச்சனைகளை கண்டு நாம் தளர்ந்து விடக்கூடாது. விசுவாசிகளுடைய பயங்களை, அவர்களுடைய கவலைகளை, அவருடைய கண்ணீர்களை போக்கும் வண்ணமாக, அவர்களுடைய விசுவாசத்தை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக இந்த வசனத்தை தேவன் நமக்கு எழுதி கொடுத்து இருக்கிறார். தேவனுடைய இஸ்ரவேல் புத்திரர் இப்பொழுது சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக கர்த்தர் இந்த வசனங்களை சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனம் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை உண்மையாக சேவிக்க வேண்டும், உண்மையாக விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தில் பொறுமையை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு தேவ பலனும் தேவனுடைய ஆறுதலும் நம்பிக்கையும் தேவன் உண்டாக்க அவர் போதுமானவர். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்துல அடிக்கடி, ஏன் பலமுறை சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே என்று அடிக்கடி சொல்லுகிறவர். இதே வாக்கியத்தை கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற இந்த வாக்கியம் நமக்கு எச்சரிப்பாகவும் ஆலோசனையாகவும் ஆறுதலாகவும் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் தைரியமா இருக்க வேண்டும். கர்த்தர் தமது திட நம்பிக்கையோடு, கர்த்தர் மீது திட நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று நாம் இந்த உலகத்தை பார்த்து பயப்படக்கூடாது. நாம் தான் இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள். உலகத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை, கலங்க வேண்டிய அவசியமில்லை. தம்முடைய ஜனம் சத்ருவை பார்த்து பயந்து நடுங்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமே இல்லை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஏசாயா 41:10 சொல்லுகிறார். இதே வாக்கியத்தை மறுபடியுமாக, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஏசாயா 41:13 மீண்டும் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். நாம் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல வேண்டும். அவரே நமக்கு வழிகாட்டியாக இருந்து நம்முடைய வலது கையை பிடித்து கொண்டு நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பெரிய ஒரு சந்தோஷம்! கர்த்தர் நம்முடைய வலது கையை பிடித்து தாங்குகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தர் நம்முடைய வலது கையை தம்முடைய வலது கையினால் பிடித்து வழி நடத்துகிறார். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்றும் கர்த்தர் நம்மிடத்துல அன்போடு கூட, பரிவோடு கூட, கரிசனையோடு கூட சொல்லுகிறார். சங்கீதம் 73:23 நாம் வாசிக்கும் போது, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். கர்த்தர் நம்முடைய பயத்தை நீக்குகிறார். நம்மிடத்தில் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் மாத்திரமே இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஆகையினால் சத்ருவை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நன்றி. தேவ ஜனங்களை, கேட்கிற மக்களை இந்த வார்த்தையின் வழியாக இன்றைய தினத்திலே கர்த்தர் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.